அன்னக்கிளி வள்ளிக்கண்ணன். ஆந்தைக்கு மண்டையில் அடி. அங்கே அன்னக்கிளி நின்றாள். வேடிக்கை பார்க்கும் வெறும் பெண்ணாக அல்ல, வீரமரக் குலத்தில் வந்தவள் என்பதை நிரூபிக்க முயலும் மங்கையாகத்தான். அவள் கண்களில் சினம் கொழுந்து விட்டெறிந்தது. அவள் கையில் வாள் ஒன்று மின்னியது. ஆந்தையை தன்னால் கொல்ல முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு கிடையாது. ஆயினும் அவனை காயப்படுத்தி தனது தலைவிக்கு உதவி புரியலாமே என்ற நல்லெண்ணம் அவளுக்கு இருந்தது. யார்வரினும் கதவை திறந்துவிடு, கேள்விகள் கேட்க வேண்டாம் என்று அமுதவல்லி அவளுக்கு உத்தரவிட்டது உணர்ச்சி மிகுதியினால்தான். அது முன்யோசனை உடையது ஆகாது என்று அன்னம் முதலிலே உணர்ந்தாள். எனினும் அமுதவல்லியின் கட்டளையை மறுத்து பேசுவதற்கு அவள் யார்? எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தலைவிக்கு தெரியாதா என்ன? ஆகவே அன்னக்கிளி தன் கருத்தை வெளியிடவில்லை. அவளும் அன்றிரவில் உறக்கம் கொள்ளாமல் உருண்டு புரண்டு பொழுதை கொலை செய்து கொண்டிருந்தாள். திருமாறன் வருவானா மாட்டானா என்பது அவள் கவலை இல்லை. அவள் நினைவு பரப்பிலே ஒரு தோற்றம் மின்னிக் கொண்டிருந்தது. மறையாமலே அழுத்தம் பெற்று நின்றது. தகதகையா பொன்னொளியின் கூரிய கதிர்கள் பட்டெரிக்க, மிடுக்கான குதிரை மீது எடுப்பான சிலையைப் போல வீற்றிருந்து மாலை வேளையில் வீதி வழியே உலா வந்தானே ஒருவன். வீரத் திருப்பார்வையை வழங்கும் 2 அழகிய விழிகளின் சொந்தக்காரன். அவன் யாரோ? பலகனியின் பின்னே நின்ற அவளது கண்களை மட்டுமா தொட்டது அவன் விட்டிருந்த நோக்கு? அவள் உள்ளத்தையே பாடாய்படுத்திவிட்டதே. அன்னக்கிளி பெருமூச்செறிந்தாள். அவன் ஒரு அரசிலங்குமாரனாகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு கம்பீரம், என்ன வீரம்! அவர் குதிரைதான் எப்படி இருந்தது என்றெல்லாம் துதிப்பாடி கொண்டிருந்தது அவர் உள்ளம். அவனை மறுபடியும் பார்க்க மாட்டோமா என்று ஏங்கியது. பார்க்க முடியாமலே போய்விடுமோ என அஞ்சியது ஒரு மனம். அந்த ஆண் அழகனை எவ்வளவு நேரம் வேண்டுமாயினும் கண்ணிமைக்காது பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற ஆசை நினைப்பு அலையிட்டது. உடனேயே அவளுக்கு இயல்பான நாணம் அவளை சூழ்ந்து கொண்டது. அந்த இருட்டிலும் தனிமையிலும் கூட அவள் முகம் தானாகவே குவிந்து தாழ்ந்தது. ஆயினும் உள்ளத்தின் குதூகலத்தை ஒடுக்க முடியவில்லை அவளால். கண்களை மூடினாலும் தூங்கியும் தூங்காத நிலையிலே கூட குதிரை மீது வந்த சிங்கார ரூபந்தான் கனவில் வந்து கிறக்கும் பார்வை தந்தது. காந்த புன்னகை பூத்து நின்றான். அன்னக்கிளி அப்படியொரு கனவு நிலையில் பறந்து கொண்டிருந்த போதுதான் வெளிப்புற கதவு தட்டப்படும் ஓசை எழுந்தது. தனது அன்பனின் குதிரை வரும் குளம்பொலியேயே அது என்ற பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. கதவு பலமாக இடிக்கப்படவும் அவள் வேகமாக எழுந்து திறந்தாள். அப்பொழுதுதான் அமுதவல்லியின் கட்டளை அவளுக்கு நன்றாக நினைவு வந்தது. அடடா, விழிப்புடன் காத்திராமல் தூங்கிவிட்டேனே! பிராட்டி கோபித்து கொண்டால் என்ன செய்வது என்று பதறி எழுந்து அன்னம் கதவை வேகமாக திறந்தாள். அவளும் திருமாறனனே வருகிறான் என்றுதான் எண்ணினாள். அந்த இடத்தின் இருளில் தனது ஆற்றலை காட்ட முயன்று கொண்டிருந்த ஒரு சிறு விளக்கொலி உண்மையை உணர்த்தியதும் அவள் திடுக்கிட்டாள். ஆனால் நிலைமை முற்றிவிட்டதே. இனி கதவை அடைத்து தாள் போட முடியுமா அந்த இளம் கொடியால்? இருளுருவம் போல் உள்ளே புகுந்த தடியனை நோக்கி கத்தத்தான் முடிந்தது அவளால். என் அருமை நாய்க்குட்டியே, ஏன் இப்படி தொண்டை தண்ணீரை வற்ற வைக்கிறாய் என்று கூத்து வேட்டுக்காரன் போல் பேசினான் ஆந்தை. செல்லமாக அவள் தலையில் இருந்து தட்டிவிட்டு முன்னேறினான். அன்னக்கிளியின் போராட்டம் பயனற்று போனதால் அவள் ஒடுங்கி கிடந்தாளில்லை. எயிலூர் ஆந்தை அவளை முரட்டுத்தனமாக ஒதுக்கி தள்ளியதால் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. நிதானம் அடைகிற வரை அவள் படிக்கட்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். தலைவியை காப்பாற்ற வேண்டும், தன்னை தனது சொல்லை மதிக்காத முரடனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தவித்தது அவள் உள்ளம். படபடத்தன அவ கைவிரல்கள். அதனால் அவள் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு மேலே சென்று மறைவில் பதுங்கி நின்று அங்கு நிகழ்ந்த வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நெருக்கடியான தருணம் வந்துவிட்டதை உணர்ந்ததும் அன்னக்கிளி ஓங்கிய வாளுடன் வாசல் படி மீது தோற்றம் தந்தாள். அவளை அமுதம்தான் முதலில் பார்த்தாள். சரியான தருணத்தில் உதவி புரிய வந்துவிட்டாள் என்று மகிழ்வுற்றது அவள் மனம். திரும்பிய நோக்கிய ஆந்தை வேடிக்கை கண்டு நகைப்பவன் போல் கெக்களித்து, வாளை எவ்வாறு பிடிக்க வேண்டுமென்று கூட தெரியாது நீயா இந்த மலையை வெட்டி வீழ்த்தப் போகிறாய்? பலா பலா என்று கூவினான். அதனால் ஆத்திரம் கொண்ட அன்னக்கிளி வெகுண்டு முன் பாய்ந்தாள். கிளி அமைதியோடு இருந்தாலும் அழகுதான், பறந்து பாய்ந்தாலும் அழகுதான் என்று உவகையோடு மொழிந்தான் ஆந்தை.
அது அவள் கோபத்தை நெருப்பென தூண்டிவிட்டது. அவள் வாளை சுழற்றி கொண்டு அவனை நோக்கி ஓடி வந்தாள். உன் மீது எனக்கு கொள்ளை ஆசை அன்னக்கிளி, கொள்ளை ஆசை. உன் அழகு பார்வையும் எப்போதும் பழங்களைப் போல் எனக்கு கிறக்கம் தருகின்றன. அதிலும் இப்போது உன் வீரத்தையும் உணர்ந்த பிறகு பேச்சை அவன் அரைகுறையாக விட்டுவிட்டு அதிக உயரத்திலிருந்து பாறைகளை உருட்டி தள்ளுவது போன்ற ஒலி எழுப்பும்படி பெரு சிரிப்பு சிரித்தான் அவன். அன்னம் அருகே நெருங்கவும் ஆந்தை தனது முரட்டு கையை வீசி அவளது வால் பிடித்த கையை ஒரு தட்டு தட்டினான். பார்வைக்கு அது லேசான அடி போலவே தோன்றியது. ஆனால் அன்னத்தின் முகம் வேதனையால் கோணி குறுகியது. கண்கள் நீரை கொட்டின. அம்மா என்று வலி தாங்க மாட்டாதவளாய் புலம்பிய அவளது இடக்கரம் வலக்கையை வேகமாக பற்றியது. முதலிலேயே வாளை நழுவ விட்டு துடித்துடித்த கைக்கு பரிவு காட்டுவது போல. தரைமீது விழுத்த வாளின் உலோக ஒலியை எதிரொலிப்பது போல் ஆந்தையின் சிரிப்பு அதிர்ந்தது அந்த அறையில். இதுவரை வேடிக்கை பார்த்து ஒதுங்கி நின்ற அமுதவல்லியின் உள்ளத்தில் சிறிது சிறிதாக ஒரு நெருப்பு மூண்டு வந்தது. அன்னக்கிளியின் மீது ஒரு வகை ஆத்திரமும் பொறாமையின் முளை போன்றதொரு மெல்லுணர்வும் அங்கு அனல் நாக்குகள் நீட்டலாயின. அவளை பிறகு கவனிப்போம், முதலில் இந்த தடியனை அடித்து விரட்டுவோம் என்று தேர்ந்த அமுதம் கைக்குள் சிக்கிய கனமான பொருள் எதையோ எடுத்து வீசி அடித்தாள். பிராட்டியாரின் கைகள் தான் வீணாக நோவெடுக்கும், எனக்கு எவ்வித தீமையும் ஏற்படாது. மேலும் அமுதவல்லி என்னை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. கொய்யாக்கனி மினுமினுப்போடு காத்திருக்கையில் சுவைத்து எச்சில் செய்யப்பட்ட கனியையா நான் விரும்பப் போகிறேன் என்று குத்தலாக சொன்னான் ஆந்தை. அது அவளை மிகுதியும் அவமானப்படுத்தியது போன்றிருந்தது. அவளோ செய்யும் வகை அறியாது கூண்டினுள் ஒடுங்கி கிடந்த மிரள விழிக்கும் புலி போல்தான் தோன்ற முடிந்தது. அன்னக்கிளியின் உடல் நடுங்கியது, தென்றலின் துடிக்கும் துளிர் போல. எயிலூர் ஆந்தை எலியை அள்ளி எடுக்க தனது கொடிய பாதத்தை நீட்டும் பூனை மாதிரி கோரமான தன் கைகளை அவள் பால் நீட்டியவாறு முன்னே நகர்ந்தான். அமுதவல்லி கண்களில் அச்சம் படர வாய் பிளந்து நின்றாள். எங்கோ வீதியின் ஒரு முனையில் இரவு காவலாட்கள் எழுப்பிய கூவல் ஒலி காற்றில் மிதந்து வந்தது. வைகைக்கரையின் வெள்ளொலி பரவி விட்டதாக பால்மய நிலவின் நரை ஒளியை கண்டு மயங்கிய காகம் ஒன்று தோட்டத்தின் ஒரு பக்கம் தனிக்குரல் கூவி ஒடுங்கியது. வழி தவறிய கொக்கோ இரவு நேர பறவை எதுவோ வானவெளியிலே திரியும் போது இக்ராங் என்னும் கரகரத்த ஒலியை நழுவ விட்டு சென்றது. இவற்றோடு கலந்து வந்தது குதிரைகளின் காலடி ஓசை. தனது இறை நிச்சயம் தன் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்ற திடசித்தத்தோடு விழிகளில் குறும்பு நோக்கும், உதடுகளில் பளிச்சில் சுளிப்பும், பற்களில் வெறித்தனமும் மிளிர அடியெடுத்து வைக்கின்ற மிருகம் போல ஆந்தையும் நகர்ந்தான். அவன் எதிர்பாராத வேகம் பெற்றால் அன்னம். சுழற்காற்று போல் வேகமிட்டு சுற்றி கதவு வழி பாய்ந்து படிக்கட்டுகளின் வழியே தடதடவென விழுந்தெடுத்து ஓடினாள் அபலை. ஆந்தை அவளை தொடர்ந்து செல்ல வேகமாக அடிபெயர்த்தான். அவ்வேளையில் அமுதவல்லி குறிப்பார்த்து எறிந்த வெண்கல விளக்கு ஒன்று அவன் கணுக்காவில் வசமாக தாக்கவும் அவனது உயிரை சுண்டி இழுத்தது போன்ற வேதனை ஏற்பட்டது. அவன் அடிப்பட்ட இடத்தை விரலால் நீவி விடும்போது அமுதவல்லி ஒரு விளக்கு தண்டியினால் அவன் மண்டையில் ஓங்கி அறைந்தாள். அதே கணத்தில் கீழே அன்னக்கிளியின் பயக்குரல் நீண்டு ஒலித்தது. அச்சம் உண்டாக்கியது. யாரோ ஓடியது போல் ஒரு ஒலி கேட்டது. குதிரை ஒன்று விரட்டி ஓட்டப்படும் ஓசையும் சேர்ந்து கேட்டது.